ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்களும் மற்றும் அதனுடைய ஆண்டுகளும். எக்ஸாமுக்கு ரிவிஷன் மாதிரி ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த போர்கள்லேருந்து ஆண்டுகள் அதோட இயரை கொடுத்துட்டு நமக்கு என்ன போர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பிசிக்கும் எஸ்ஐக்கும் கேட்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கிமு 261ஆம் ஆண்டு கலிங்க போர் நடந்திருக்கும். இந்த கலிங்க போர் கலிங்கத்து காரவேலனுக்கும் அசோகருக்கும் நடந்திருக்கும். நம்ம இந்த வீடியோவில் போரை பற்றி மட்டும் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து கிமு 326 ஹடல்பஸ் போர் நடந்திருக்கும். அடுத்து 1802 ஓடாநிலை போர் நடந்திருக்கும். 1804 அரச்சலூர் போரும் நடந்திருக்கும். இந்த போரெல்லாம் முக்கியமான போர். அடுத்து முதலாம் பாளையக்காரர் போர் கட்டபொம்மன் இருப்பார். கட்டபொம்மன் ஆக்சுவலாக 99 இறந்துருப்பார். இருந்தாலும் நமக்கு 1799 அப்படிங்கிறது தான் முக்கியம். முதலாம் பாளையக்காரர் போர் 1799. இரண்டாம் பாளையக்காரர்கள் போரில் மருது சகோதரர்கள் இருப்பாங்க. 1800 1801 வரைக்கும் இந்த இரண்டாம் பாளையக்காரர் போர் நடக்கும். அடுத்து 712ஆம் ஆண்டு முகமது பின் குவாசிம் அவர் சிந்து மீது படையெடுப்பார். எப்போ பார்த்தோம்னா 712. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். 1191 முதல் தரைன் போரும் 1192 இரண்டாம் தரைன் போரும் நடக்கும். இது ஒரு முக்கியமான போர். 1565 தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ராட்சச தங்கடின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 1526 ஃபஸ்ட்டு பானிபட் போர் நடக்கும். 1527 கான்வா போர் நடக்கும். 1528 சந்தேரி போர் நடக்கும். 1539 சௌசா போரும் நடக்கும். 1540 கன்னோசி போர். 1556 செகண்ட் பானிபட். முதல் பானிபட் 26 56 பார்த்துக்கோங்க. அடுத்து 1576 ஹால்டிகாட் போரும். 1739 நாதிர் ஷா படையெடுத்து வருவார் இந்தியா மீது. அடுத்து 1761 தேர்ட் பானிபட் போர். 1759 பெடரா போர். 1757 பிளாசி போர். 1764 பக்சார் போர். அடுத்து முக்கியமான ஒன்று, 1858 தான் கம்பெனி போயிட்டு ஆங்கில அரசு நேரடியாக நம்ம இந்தியா மீது கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. அடுத்து 1746 அடையார் போர். 1749 ஆம்பூர் போர். 1751 ஆற்காட்டு போர். 1760 வந்தவாசி போர். இதெல்லாம் புக்கில் இருக்க முக்கியமான கொஷின்ஸு. அடுத்து வெண்ணி போர். இது கரிகாலன் சம்பந்தப்பட்டது. இவர் 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருக்கலாம் அல்லது 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. இந்த வெண்ணி போர் இருந்தாலுமே வெப்சைட்லலாம் கிபி 130 தான் இருக்குது. அடுத்து புல்லலூர் போர் கிபி 618 619. 642ஆம் ஆண்டு வாதாபி போர் நடக்கும். அடுத்து திருப்புரம்பியம் போர் சோழரோட திருப்புமுனை அமைஞ்ச போர் 879. அடுத்து 949 தக்கோலம் போரும் தோப்பூர் போர் 1616 1617 வரை நடக்கும். கொளச்சல் போர் இது கேரளாவில் நடக்கும் 1741. அடுத்து திருச்சிராப்பள்ளி முற்றுகை. திருச்சிராப்பள்ளி தான் 1743 முற்றுகை. அடுத்து புரந்தர் உடன்படிக்கை. இந்த புரந்தர் உடன்படிக்கை எதோடைய சார்ந்தது, யாரை சார்ந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1665. அங்கே எப்படி போர்களோட இயர் முக்கியமோ அதே மாதிரி உடன்படிக்கைகளோட இயரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். பிளாசி போர். பிளாசி போர் 1757ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி நடக்கும். இந்த போரோட உடன்படிக்கை தான் அலிநகர் உடன்படிக்கை 1757. பிளாசி போரோட உடன்படிக்கை தான் அலிநகர் உடன்படிக்கை. முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பக்சார் போர். பக்சார் போர் அப்படிங்கிறது 1764 நடக்கும். இதோட உடன்படிக்கை தான் அலகாபாத் உடன்படிக்கை 1764. இதுவும் முக்கியமான பாயிண்ட். பிசிஎஸ்சிக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 1746 48 வரைக்கும் ஃபஸ்ட்டு கர்நாடகா போர் நடக்கும். அந்த கர்நாடக போரோடைய உடன்படிக்கை தான் ஐலாசஃபெல் உடன்படிக்கை 1748. நோட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1749 54 வரைக்கும் செகண்ட் கர்நாடகா வார். அதில் தான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை நடக்கும் 1755. அடுத்து மூன்றாவது கர்நாடகா வார் 1756 63 வரை நடக்கும். பாரிஸ் உடன்படிக்கை 1763. அடுத்து முதல் ஆங்கிலேய மைசூர் போர்
1767 1769 வரையுமே நடக்கும். இந்த மைசூர் போரியோடைய உடன்படிக்கை தான் மதராஸ் உடன்படிக்கை 1769. அடுத்து 2வது ஆங்கிலேய மைசூர் போர் 1780 1784 வரையும் நடக்கும். இதோட உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை 1784. 3வது ஆங்கில மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. இந்த போர் 1790 92 வரையுமே நடக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் நம்ம திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம், இது வேற ஸ்ரீரங்கம், அது ஸ்ரீரங்கப்பட்டினம் வேற, ஸ்ரீரங்கம் வேற. இருந்தாலுமே அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு 3 நாமம் போடுவாங்க. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1799 4th ஆங்கிலேய மைசூர் போர் நடக்குது. இந்த மைசூர் போர் முடிவை கொண்டு வருது இந்த ஆங்கிலேய மைசூர் போரில். இதெல்லாம் உடன்படிக்கை கிடையாது. அடுத்து முதல் ஆங்கிலேய மராத்திய போர். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 75 82 வரையும் நடக்கும். பசின் உடன்படிக்கை இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போரில் நடக்கும். அடுத்து 1803 1805 வரைக்கும் செகண்ட் ஆங்கிலேய மராத்திய போர். இந்த போரில் சிந்தியாவுடன் சுர்ஜ் அர்ஜுகான் ஒப்பந்தமும் போன்ஸ்லேவோட தியோகான் ஒப்பந்தமும் நடைபெறும். இதுவும் முக்கியமான ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது ஆங்கிலேய மராத்திய போர் 1817 1818 வரை நடக்கும். இதில் போர் முடியுது. காய்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க.